Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எது அப்படின்னா ஸ்கை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில இருந்து ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா இது இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் as a டைரக்டர். எதனால அப்படின்னா இவங்க வந்து ரைட்டரா 2-3 படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. போலா தெரியும்ல, நம்ம கைதி படத்தோட ரீமேக். இதோட ஹிந்தி படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேவும் டைலாக் எழுதினவர் இவர் தான். அண்ட் ரன்வே 34 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்துக்கும் வந்து ரைட்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இவர் தான். இவரோட பேர் வந்து சந்தீப் கெவ்லானி. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அஃபிஷியலாக இந்த படத்துக்கு வந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர் இவர் தான். அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் அனில் கபூர் அப்படின்றவரும் வந்து கூட சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் பை சந்தீப் கெவ்லானி அண்ட் கார்ல் ஆஸ்டின் அப்படின்றவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இந்த கார்ல் ஆஸ்டின் பற்றி எனக்கு கரெக்டாக டீட்டெயில் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட யார் நடிக்கிறாங்க அப்படின்னா அக்ஷய்குமார் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீர் பாக்ரியா, அதுக்கப்புறம் சாரா அலி கான், அதுக்கப்புறம் நிம்ரத் கவுர், இவங்க 4 பேரும் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து இப்போ உள்ள படங்களோட வரிசையில் ஹிந்தி படம் வரப்போகுது இல்லையா, ஸோ இந்த வரிசையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக உள்ள படமாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்னஸ் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஹீரோயிட்டிக் சாக்ரிஃபைஸ். இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரிஸில் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ட்ரைலர் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு ட்ரைலர் பற்றி பேசலாம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 48 seconds. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. ये रेडियो पाकिस्तान है. चंद लम्हे बाद सदर पाकिस्तान फील्ड मार्शल मोहम्मद अयूब खान कौन से खिताब फरमाएंगे? हिंदुस्तानी शायद अभी नहीं जानते कि उन्होंने किस कौम को ललकारा है. நல்லா இருக்கு, விஷுவல்ஸ் எடுத்த உடனே நல்லா இருக்கு. शुरू हो चुकी है. दुश्मन को फना करने के लिए हमारे बहादुर फौजियों की जारी है. VFX சூப்பரா இருக்கியா. कवाम उस वक्त तक चैन से नहीं बैठेंगे जब तक दुश्मन टूटे खामोश न हो जाए. So intense. सामने को बताना होगा कि हम भी घुसकर मार सकते हैं. We can't. We're a peace-loving country. सोच बदलनी पड़ेगी. दूसरा गाल नेता दिखाते हैं, हम फौजी नहीं. Wow. क्या डैबी, तू रिस्क लेना नहीं छोड़ेगा ना? जब जंग में कोई बाउंड्रीज नहीं होती तो ट्रेनिंग में क्यों रखो? हम सब के अंदर जो आग भरी है, आज वही आग हम सरगोदा पे बरसाएंगे और हम पाकिस्तानियों के पर खच्चे उड़ा देंगे. इंडियन एयरफोर्स आज पाकिस्तान पर अपना पहला एयर स्ट्राइक करेगा. சூப்பரா இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கேன்? कौन जनाब? मिशन स्काई फोर्स. कौन जनाब? तेरा बाप हिंदुस्तान. அந்த அக்ஷய் குமார்க்கே உள்ள அந்த In Air Force, we pledge to never leave one of us behind. TK Vijay. So he's still missing in action. Yes, inspired by true events. आपने तो कहा था आपके भाई जैसा है, आप उसे कुछ नहीं होने देंगे. सर मेरी दरख्वास्त है, उसे ढूंढने के लिए हमें पाकिस्तानी गवर्नमेंट पे प्रेशर डालना. Yes, looks like little emotion. Vijaya was rebellious. He broke rules. He behaved like a madman. वो भी देश के खातिर ही तो गया था मिशन पर. कोई उसे ढूंढने की कोशिश क्यों नहीं कर रहा? लगता है आप सब उसे भूल गए. இது இந்த அமரன் படத்துல வந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி. इसी पागलपन के लिए एक फौजी अपने माँ बाप बीवी बच्चों को छोड़ के देश की सेवा करता है और इसी मैडनेस को हम पेट्रियोटिज्म कहते हैं. வாவ், சூப்பரா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். எஸ், January 24th January. எஸ், டைம் நிறைய இருக்கு. தமிழில் ஒரு ட்ரைலரை விட்டால் நல்லா இருக்கும். எஸ், இது வந்து இந்த அமரனில் தன்னோட
கேம்பில் உள்ள ஒருத்தவங்களை வந்து கடத்தி கூட்டு போயிட்டாங்க, நான் அவங்கள போய் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அதை வந்து எலாபரேட் பண்ணி எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் விஎஃப்எக்ஸ் சைட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஆனால் அங்கங்கே சின்ன சின்னதான் தெரியதான் செய்யுது. அதை படத்து வரதுக்குள்ள சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது இன்னுமே எமோஷனலாக இன்னுமே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில படங்கள் இவர் நடிச்சு, சில படங்கள் இல்லை, நிறைய படங்கள் இவர் நடிச்சு அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் இல்லை. பட் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிக்கிற சில படங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியறதில்ல. ஹிந்தியில் இவர் வந்து பேபி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. நானே அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த அளவுக்கு இவரால் நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் அது ஒன் டே ஸ்டோரி, ஒன் டே அண்ட் நைட்ல நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும். அது அந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் நடிச்சுட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய உள்ள படங்களையா தேர்ந்தெடுத்து நடிக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, நடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து ட்ரோல் பண்ற அளவுக்கு மெட்டீரியல் போய் தான் நடிக்கணும் அப்படின்றதும் கிடையாது. அப்புறம் இப்போ அதிகமான ரீமேக் படங்கள் நடிச்சிட்டு இருக்க ஒரு ஹிந்தி ஆக்டர்ல இவரும் ஒருத்தர். இவரோட படங்களே வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கப்போ எதுக்கு ஒரு பிரம்மாண்ட ஹிட்டான ஒரு படத்தை எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே புரியாம இருந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டா ரொம்ப நல்ல படம் சூரரை போற்று, அதை எடுத்து ரொம்ப சூப்பராக தான் பேக் பண்ணி அங்கே கொடுத்தாங்க. பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு சரியா ஓடலை. அதே மாதிரி ஜிகர் தண்டா படம் வந்துச்சு. அங்கே வந்து பச்சன் பாண்டே அப்படின்ற மாதிரி ஒரு பேருன்னு நினைக்கிறேன், பச்சன் பாண்டேன்னு தான் நினைக்கிறேன், சரியான்னு தெரியல, அந்த பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படமும் வந்து அட்டர் ஃப்ளாப், என்னது டிசாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறைய படங்கள் இதே மாதிரி ரீமேக் பண்ணி அது சரியா ஓடல. மலையாளத்தில், தமிழை விட்டுட்டு மலையாளம் படம் பேர் என்ன, டிரைவிங் லைசன்ஸ், அது அதே பேர்ல அங்கே ரீமேக் பண்ணாங்க, அதுவுமே வந்து சரியா போகல. இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கான படம் இது வந்து எந்த படத்தையும் ரீமேக் பண்ணதெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஸ்டோரியில் அவங்க நடிக்கிறாங்க. பெட்டர், இந்த படம் வந்து சூப்பராக ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவங்களோட ட்ரூ பொட்டென்ஷியலை அந்த படத்துல தான் காணிக்க முடியும். பிகாஸ் வேற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பொட்டென்ஷியல் என்னதான் காணிச்சாலும் அது அந்த ரீமேக் அப்படின்ற அந்த பேர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி, அவங்களுக்கான பென் பண்ணப்பட்ட ஒரு ட்ரூ ஸ்டோரியில அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க தான் அந்த பெஞ்ச் மார்க்கு செட் பண்ணுவாங்க, அவங்க தான் அவங்களோட ஹையை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த படத்தோட இவரோட ஹையை வந்து செட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக பேக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்படி ட்ரோல் பண்ணீங்க இல்லைனாலும் சரி, பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பை.